அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்வி என்ற மாமனிதர் பகுதி 2க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பகுதியில் நான் சொன்னது மாதிரி இந்த வீடியோவில் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனோட இசையை பற்றியோ பாடல்களை பற்றியோ நான் பேச போகிறதில்லை. மெல்லிசை மன்னர் என்ற மாமனிதரின் மனிதநேய வெளிப்பாடுகளை பற்றி தான் இந்த வீடியோலையும் நான் பேச போகிறேன். இது நானும் என் நண்பர்கள் சிலரும் உணர்ந்த சில விஷயங்களை, கூட இருந்து ரசித்த சில விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு மலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அதுக்கு பிறகு ரெஸ்ட்டுக்காக அவரோட பொண்ணு வீட்டில் இருந்தார். திருவான்மியூர் சீவார்டு ரோட்டில் அவங்க மக வீடு. அங்கே மெல்லிசை மன்னர் ரெஸ்ட்டில் இருந்தார். நான் அவரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நான் போகும்போது மத்தியான நேரம். வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னே, வாருங்கள் சேலம் கணேஷ் அவர்களே அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு காஃபி வந்தது, காஃபி சாப்பிட்டேன். மெல்லிசை மன்னர் சாப்பிட்டுட்டு வந்தார். அன்றைக்கி வீட்டில் பணியாட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மகள் எங்கேயும் வெளியே போயிருந்தாங்க. மெல்லிசை மன்னர் அவரோட பெட்ரூமில் உட்காந்தார். நான் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு போன கோட்டை மாரியம்மன் கோவில், ராஜகணபதி கோவில் பிரசாதத்தெல்லாம் மெல்லிசை மன்னர்கிட்ட கொடுத்தேன். அதை வாங்கி நெத்தியில் இட்டுட்டார். இட்டுட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டது. வாசலில் போய் கதவை திறந்து பார்த்தா என்னுடைய நண்பர் திரு சபேசன் அவர்கள் பிபிஎஸ் அவர்களை கூட்டிகிட்டு வந்திருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம். பிபிஎஸ்ஸை பார்த்தோன்னே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். மெல்லிசை மன்னர் பிபிஎஸ் சார்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. நானும் சபேசன் சாரும் ஒரு வாரமாக நின்று அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தோம். மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி பிபிஎஸ் எம்எஸ்வி காம்பினேஷனில் வந்த பாட்டெல்லாம் அப்படி ஓட ஆரம்பிச்சிருச்சு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இப்படியே அவங்க பாடின காம்பினேஷன்ஸ்லாம் மனசில் ஓடிட்டே இருக்கு. அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கும். இந்த நேரம் பார்த்து வேலைக்காரர் இன்னொரு இன்பதர்ச்சியை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயா இளையராஜா சாரும் வாலி சாரும் வராங்களா உங்களை பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடமே பரபரப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், கீழே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கீழே போய் வெயிட் பண்ணும்போது இளையராஜா சாரும் வாலி சாரும் வந்தாங்க. அப்போ வாலி சார் கீழே விழுந்து அடிபட்டுட்டு இருந்தார். ஸோ அவர் பெட் ரெஸ்ட்டில் இருந்தார். இளையராஜா சார் வாலி சார் வீட்டில் போயிட்டு அவரையும் கூட்டிகிட்டு ஒரே காரில் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள இன்வைட் பண்ணி மாடிக்கு கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்தோன்னே மெல்லிசை மன்னர் அவங்களெல்லாம் வரவேற்றாரு. இந்த இடத்துல வேறு யாராக இருந்தாலுமே சரி தம்பி, நாங்களாம் கொஞ்சம் பேசணும், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு விஐபியாக இருந்தாலுமே. ஆனால் மெல்லிசை மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்னையும் திரு சபேசனையும் இளையராஜா சார்ட்டையும் வாலி சார்ட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சார். எங்களுக்கு ரொம்ப தயக்கம். ஏன்னா பிபிஎஸ் சார் அப்படிங்கும்போது அது ஒன்றும் தெரியல, உட்காந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் ராஜா சாருக்கு முன்னாடி வாலி சார் முன்னாடி எப்படி உட்கார்றது அப்படின்னு. எம்எஸ்வி எங்கள் 2 பேரையும் சோஃபாவில் உட்கார சொன்னார். அவங்க 4 பேரும் பேசினாங்க. நாங்கள் 2 பேர் கூட இருந்தோம். ஏறக்குறைய ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்களோட பேச்சில் என்னையும் சபேசன் சாரையும் கலந்து வச்சார். இதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் மட்டும்தான் பண்ணுவார். ஏன்னா இது அவரோட மனித நேயம். இல்லை தம்பி நீங்கள் பார்க்கலாம் தம்பி, ஓகே நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னையும் சபேசன் சாரையும் அமைச்சிருக்கலாம். ஆனால் அவர் படி பண்ணவே இல்லை. ராஜா சார்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு, வாலி சார்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாரு. அவங்களுக்கு இணையாக எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு பேச வைக்கிறாரு. இன்றைக்கி நினச்சா கூட இந்த விஷயங்கள்லாம் அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும். இதே போல் நண்பர் முகேஷ் அவர்களுக்கு அவரை எம்எஸ்விக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தம்பி முகேஷ்னு ஒரு தம்பி பாடுறாரு, ரொம்ப நல்லா பாடுறாரு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் அண்ணே அவர் எனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொன்னேன்.
எதுக்கு மெல்லிசை மன்னருக்கு வந்து முகேஷை பிடிக்கும் அப்படின்னா, ராஜகீதத்தோட இறுதி சுற்றுல முகேஷை தேர்ந்தெடுத்ததில் மெல்லிசை மன்னரும் ஒரு ஜட்ஜ். அந்த ஃபைனல்ஸில் அவர் செலக்ட் ஆகிறதுக்கு மெல்லிசை மன்னரும் ஒரு காரணம். அப்போலேருந்தே திரு முகேஷ் அவர்களை வந்து மெல்லிசை மன்னருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நண்பர் வந்து அனந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆல்பத்துக்கு வந்து மனிதனாயிரு அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. மொத்தம் 19 பாடல்கள். 19 பாடல்கள் கம்போஸ் பண்ணி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய பிளான். ஆனால் அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அதில் ஒரு 9 பாடல்களை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு படமாகவே அவர் எடுத்தார். இந்த பட கம்போசிங்கும் போது அனந்தா சாரும் நானும் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு தேசபக்தி பாடல் ஸ்டைலில் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணார் மன்னர். பண்ணும்போது அந்த டியூனை வாசிச்சுட்டு மன்னர் சொல்கிறாரு, தம்பி முகேஷ் பாடினா இந்த டியூன் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. என்னால் வந்து அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அடுத்த ஒரு காமன் நேரத்துலேயே நான் டக்குன்னு வெளியே வந்துட்டு முகேஷ் சார் ஃபோன் பண்ணி, அண்ணன் ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த டியூனை கம்போஸ் பண்ணும்போது இதை முகேஷ் தம்பி பாடினா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். இதுபோல் மெல்லிசை மன்னருக்கு வந்து முகேஷ் சாரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிறந்தநாள், மெல்லிசை மன்னரோட பிறந்தநாள் வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு வந்து முகேஷ் சாரும் வந்திருந்தார். வந்து மெல்லிசை மன்னர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஹாலில் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸ், பிபிஎஸ், எஸ்பிபி, வாலி சார், வைரமுத்து சார், இளையராஜா எல்லாருமே வந்திருந்தாங்க. மெல்லிசை மன்னர் ஒவ்வொருத்தரையாக ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு திடீர்னு என்ன பண்ணாருன்னா, தம்பி முகேஷ் அப்படின்னு பெருசாக கூப்பிட்டாரு. உடனே நான் அங்கேருந்து அடிச்சுக்கிட்டு ஓடினா அங்கே ஹாலில் முகேஷ் சாப்பிட்டுட்டு இருந்தார். சார் உங்களை அண்ணன் கூப்பிட்றாரு அப்படின்னு. முகேஷ் சார் கையை கழுவிட்டு வேகமாக வந்தார். நல்லா யோசிச்சு பாருங்கள், பிறந்தநாள் வந்து மன்னருக்கு. அத்தனை விஐபிஎஸும் மன்னரை பார்க்க வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருட்டையும் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மன்னருக்கு இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? முகேஷ் சாரை கூப்பிட்டுட்டு இளையராஜா சார்கிட்ட, தம்பி முகேஷ் தம்பி ரொம்ப நல்லா பாடுவார், இவரை பயன்படுத்திக்கங்கன்னாரு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ விஐபிஸ் அன்னைக்கு அத்தனை விஐபிஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனால் அவரோட மனசில் வந்து முகேஷ் சாரை இளையராஜா சார்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. இதுபோல் ஒரு மனிதநேயத்தை வந்து மெல்லிசை மன்னரை தவிர வேற யார்கிட்டையுமே நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து தொடர்ந்து வந்து முகேஷ் சாருக்கு இன்னைக்கு வரைக்குமே வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காரு. மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனும் என்றும் எம்எஸ்விங்கிற தொடரில் முகேஷ் சாரை பாட வச்சார். மன்னருக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் மைண்டை விட்டு அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் தான் எம்எஸ்வி சார் வந்து போகிறாரு. அங்கே ஒரு சிங்கர் நல்லா பாடுறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டோட வாய்ஸ் வந்து மெல்லிசை மன்னருக்கு பிடிச்சதுனால தான் 6 மாதம் கழித்து 6 புஷ்பங்கள்ங்கிற ஒரு படம் தயாராகும் போது மன்னர் பாட வேண்டிய ஒரு பாட்டை மைண்டில் அந்த ஸ்டூடெண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சார். அந்த ஸ்டூடெண்ட் தான் இசையமைப்பாளர் சந்திரபோஸ். ஏண்டி முத்தம்மா அப்படிங்கிற பாட்டின் மூலமாக மெல்லிசை மன்னர் சந்திரபோஸை அறிமுகப்படுத்தினார். இன்னொன்று வந்து எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து மெல்லிசை மன்னரோட 80வது பிறந்த நாள் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் நடந்தது. நானும் என்னோடய ஃப்ரெண்டு தூத்துக்குடி ரமேஷும் கொல்லூர் போனோம். அங்கே வந்து மன்னருக்கு அடுத்த ரயிலை நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு வந்து அங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணன் திரு சத்யநாராயண ராவ், அவரோட ஒய்ஃப் 2 பேரும் வந்திருந்தாங்க. மன்னர் வந்து ரூம் விட்டு வெளியே வந்தோடனே சத்யநாராயண அவர் வந்து மன்னரை பார்த்து பேசினார். இங்கேயும் நான் திரும்ப அதே வார்த்தையை தான் சொல்கிறேன், வேற யாராக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் மன்னர் என்ன பண்ணாருன்னா, உடனே என்னையும் ரமேஷ் சாரையும் கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் அறிமுகப்படுத்துகிறாரு. நாங்களும் திரு சத்யநாராயணகிட்ட பேசினோம். அவரும் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரியே ரொம்ப சிம்பிள், அவ்வளோ சிம்பிளான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அவரும் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினார்.
அன்னைக்கு வந்து வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. மத்தியானம் ஒரு 3 மணி. மழையெல்லாம் பெஞ்சு லைட்டாக தூறல் போட்டிருக்கு, வெயில் அடிக்குது. இந்த மாதிரி நேரம் நான், மன்னர், ரமேஷ் சார் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு மன்னர் என்ன சொன்னார், இங்கே பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, வாங்க தம்பி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. நாங்கள் 3 பேர் கிளம்பி சபர்னிகா ஆறுக்கு போனோம். அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப அமைதி. வெறும் அந்த தண்ணி ஓடுற சவுண்டு மட்டும் கேட்கும், பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு மட்டும். இந்த இடத்துல காரை விட்டு இறங்கினார் மன்னர். இறங்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே ஒரு கல்லில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு என்ன நினச்சாருன்னே தெரியல. அவர் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் அந்த மியூசிக்கை கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரு தியேட்டரில் போய் முறுக்கு விற்று மியூசிக்கை கற்றுக்கிட்டாரு, தன்னுடைய நீலகண்ட பாகவதர்கிட்ட அவர் எப்படி இசை கற்றுக்கிட்டாரு அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கஷ்டங்களையும் அவர் எப்படி என்னெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறத மனசு விட்டு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் என்கிட்டையும் திரு ரமேஷ் சார்கிட்ட பேசினார். பேசி முடித்த உடனே மன்னரோட கையை பிடிச்சிட்டு நானும் மன்னரும் அப்படி தண்ணியில் நிற்கிற மாதிரி அதை ரமேஷ் சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அடுத்தது ரமேஷ் சாரும் மன்னரும் தண்ணியில் நிற்கும் போது நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எடுத்துட்டு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக இருந்தார் மன்னர். பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா டோட்டல் மெல்லிசை மன்னரோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எனக்கு ஒரே ஒரு ஆசைண்ணே அப்படின்னு. சொல்லுங்க தம்பின்னாரு. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைண்ணே அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் நிற்க வச்சு மன்னரும் அம்மாவும் உட்காந்துப்பாங்க. மன்னரோட காலுக்கடியில் நான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த ஃபோட்டோவை திரு ரமேஷ் எடுத்திருப்பார். அதே போல் ரமேஷ் அவர்கள் உட்காந்துருக்கிற ஃபோட்டோவை நான் எடுத்திருப்பேன். இந்த ஃபோட்டோ வந்து மன்னரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது ஒரு ரொம்ப ஒரு ரேர் அக்கேஷன் தான். இதுபோல் மன்னருடைய பெருமைகளை வந்து அவருடைய மனிதத்தன்மை, அவருடைய இதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். மனித நேயம் வெளிப்பட்ட இடங்கள் வந்து நிறைய இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இதே போல் அடுத்த பகுதியில் இன்னும் சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் சொல்கிறேன். அதையும் பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோடய உணர்ச்சிகளெல்லாம் கட்டுப்படுத்திட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மெல்லிசை மன்னர் அப்படிங்கிற அந்த மனிதநேயம் வெளிப்பட்ட ஒவ்வொரு தருணமே கண்களை தண்ணீர் வரைக்கக்கூடிய ஒரு தருணம் தான். அடுத்த வீடியோவில் இன்னும் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.